யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே வாடா 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 என் தங்கம். ரோஹித் தலை குனிஞ்சு நின்றுவானா நிக்க தான் விட்டுருவியா? எனக்கு தெரியும்டா, அந்த ஆள் உள்ள வரும்போது ஏதோ தேவையில்லாத விஷயத்துல சிக்க போறான்னு. அதே மாதிரியே சிக்கிட்டான்ல, இதுக்கப்புறம் எப்படி அவனை செதற விடணுமோ அப்படி செதற விடணும். ப்ரோ ஏன் மிஸ்டேக் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ நான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணேன்? டேய் எல்லாம் நன்மைக்கு. இவ்வளவு நாள் நீ வெளில வரணும்னு நானும் ரோஹித்தும் ஆசைப்பட்டோம். இந்த ரீசனால வந்ததா இருக்கட்டுமே. ப்ரோ எல்லாம் கரெக்ட் தான், பட் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள போலீஸ் வாடுற அளவுக்கு நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேனேன்றது தான். என் அண்ணா முன்னாடி ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுட்டேன்றது தான். இதுக்கப்புறம் அவன் பார்வை கூட பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி கேள்வி கேட்பான்? நம்ம நினைச்ச மாதிரி மொத்தத்தையும் வந்தான் ப்ரோ பண்ணியிருக்கான். இந்த செகண்டே அவனுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ப்ரோ நீ என் கேபினுக்கு போ. ஸோ இவன் ப்ராஜெக்ட் சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, எடுத்துட்டு என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு வா ப்ரோ. அப்படியே ஆகட்டும், எடுத்துட்டு வந்துட்டா போச்சு. அடே அடே என்னடா நடக்குது இங்க? என்னடா இவன் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கான்? ஏய் அவனை பார்த்தா ட்ரெஸ் மாத்திட்டு வந்த மாதிரியா இருக்கேன். ஆமா அப்படிதான் இருக்கு. இந்த கஜினி படம் பார்த்ததுல அசினு சஞ்சய் ராமசாமியை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்களே, கோட் ஷூட்லாம் வாடகைக்கு வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக ஒரு வேலை ரோஹித் சார் ஒன்று நடிக்க சொல்லியிருப்பாரோ. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். அதனால அவருக்கு தம்பியா இருந்தா கரெக்டா இருக்குன்னு நடிக்க தானே சொல்லியிருக்காரு. அந்த படத்துல கூட அசின் தான் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, நடிக்க வந்தவர்னு நினைச்சு. ஆனா உண்மையிலே ஒரு சஞ்சய் ராமசாமியா தான் இருப்பாரு. படம் பாதியில எழுந்து வந்துட்டியா என்ன? இல்ல ஆமா இவ்வளோ நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், கார்த்தி தம்பியை பார்த்ததே கிடையாது. எங்க என்னடி நினச்சி இப்படி ஆயிடுச்சு? நம்ம ப்ராஜெக்ட்டுக்குன்னு நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் ஓனரா. ஐயோ இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணுவேன்? யாருக்கிட்ட பண்ணுவேன்? டே சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட்ண்ணா. என்ன டவுட்டு? எங்களெல்லாம் இந்த புண்ணியவான் தான் செலக்ட் பண்ணாரு. அந்த புண்ணியவான் எங்க கூட ஃப்ரெண்டா இருப்பாருன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அதுவும் அவன் கேரக்டர்லாம் என்னால நினைச்சே பார்க்க முடியலடா. அவன் எப்படி பிரகாஷ் சாரா இருக்க முடியும்? நான் தானே பிரகாஷ். அதான் அதை பத்தின கேள்விதானே. ஆமா நீயும் பிரகாஷ் சாரோட ரெஃபரன்ஸ் தானே வந்த, அதுவும் அவரோட ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டு வந்த. ஆமா இப்பவும் சொல்றேன், நான் பிரகாஷ் சாரோட ஃப்ரெண்டு தான். எப்படி அது எப்படி அப்படி இருக்க முடியும்? நீ கார்த்தியை யாருன்னு தெரியாத மாதிரி தானே பேசின, யாருன்னு தெரியாத மாதிரி தானே பழகுன. நீங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்ச நாளா தானே ஃப்ரெண்டு. உங்ககிட்ட ஒரு சீக்கிரம் சொல்லவா? சீக்கிரட்டா? ஆனா அதை நான் எப்படி மெயின்டைன் பண்றது? நீ மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ நீ தெரிஞ்சுக்கணும் இந்த உண்மை அப்படின்னா நான் சீக்கிரட்டா தான் சொல்ல முடியும். அப்படின்ற சரி சொல்லு கேட்குறேன். பிரகாஷ் சார் உன் ஃப்ரெண்டாக இருக்கும்போது கார்த்தியும் உன் ஃப்ரெண்டாக தானே இருந்திருக்கணும். கார்த்தி உன் ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்னா பிரகாஷ் சாரும் உன் ஃப்ரெண்டாக இருந்திருக்க கூடாதுல்ல? பிரகாஷ் என் ஃப்ரெண்டு தான், கார்த்தி என் ஃப்ரெண்டு தான், கார்த்திக் பிரகாஷ் என் ஃப்ரெண்டு தான். எங்கேயாவது சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துட போதுன்னா? அடே ஆனா கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி நடிச்சிங்களேடா. ஆமா அவன் அப்படித்தான் நடிக்க சொன்னா. அப்படியா? ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்டு? யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அந்த உண்மைதான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஐயோ சீக்கிரட்டு பெருசா இருக்கும் போலே. என்ன ஒரு 2-3 வருஷமா ஃப்ரெண்டா இருப்பீங்களா? இல்ல ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு 6. இல்ல அப்புறம் நானும் அவனும் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டு. ஸ்கூ 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 ஸ்கூல்லம்மா ஸ்கூல். ஆனால் கவிதா இந்த உண்மையை நீ இப்போ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நான்சி ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும் யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது. நான் நார்மலாக ஒரு எம்ப்ளாய் தான். எல்லாரும் நீ கேட்குற மாதிரி என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீ பிரகாஷ் சாரோட ரெஃபரன்ஸ் ஆச்சேடான்னு. அப்போல்லாம் நான் மாற்றி யோசி விளையாடுவேன். நான் எப்படி விளையாடுறனோ அதுக்கேற்ற மாதிரி நீ என் கூட சேர்ந்து விளையாடணும்னா. முடியாது முடியாது முடியாது. ஆமா அவன் இப்போ கை நீட்டி நிற்கிறான்.
அதுவா அது இப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் ஓடும். ஏன்னா அவன் பிரதரை அவன் என்னதான் ஆஃபீஸில் நேரில் பார்த்தாலும் அவரை தொட முடியலையா, அவர்கிட்ட பேச முடியலையா சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால இப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் ஓட்டுவான். டேய், ஆனால் இந்த 2 கேரக்டரும் சரியாக மீட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, சரியாக பார்த்தும் நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் எப்பட்றா? அதெல்லாம் பிஸ்னஸ் சீக்ரெட்டு. நம்ம ஷோவை பார்க்கணும். ஆமாம், இன்னொரு டவுட்டு. வாய மூட்ரி. உன் டவுட்டுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம வேடிக்கை பார்ப்போம். அப்புறமா உன் டவுட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுவும் சரிதான், நிறைய டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஐயோ, அண்ணா ஆல்வேஸ் வெல்கம் டா. மிஸ் யூ so much. இவன் அடங்க மாட்டான். சார் ஒரு 5 minutes. ஓகே ரோஹித், யூ கேரி ஆன். வாரம் இருடா. இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை. சாரி. உன்னை விட எனக்கு உன் மேலே அதிக நம்பிக்கை இருக்கு தம்பி. எப்பவும் யாருக்கிட்டையும் சாரி கேட்கக்கூடாது. அது அண்ணனா இருந்தாலும் சரி. ப்ரோ இருந்தாலும் உன்னை அப்படி நிற்க வச்சுட்டோம்ல, அதான் இப்போ வந்துட்டல மாஸ் பண்ண போகிறேன். சரி ஓகே பா, அந்த ஆளுக்கு இருக்கு இன்னைக்கு. லவ் யூ ஸோ மச். வெல்கம் டு தி ஆஃபீஸ் மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. போலாமா? கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. இதே வேலை இவங்க 2 பேருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்க வேண்டியதானே? நந்தினி, நந்தினி. சொல்லுங்க மீரா மேம். பிரகாஷ் சார் யாருன்னு தெரியும்னு சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த பிரகாஷ் சார் தான் கார்த்தி சார்னு நான் சொல்லலை, அதானே மேம்? ஆமா, அப்படி மேம். இதுக்கெல்லாம் நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? இல்லைம்மா, உனக்கு தான் தெரியும்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நந்தினி, உன்னை நேரில் கூப்பிட்டா இன்டர்வியூ பண்ணாரு மேம்? என்கிட்டயும் ஃபோனில் தான் இன்டர்வியூ பண்ணாரு. நான் அவர்கிட்ட ஃபோன் காலில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் மெயில் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாரு. அவர் என்ன நேரில் பார்த்தோ இல்லை நான் தான் கார்த்திக் பிரகாஷ்னு சொல்லியோ அவர் இன்டர்வியூ எடுக்கல. ஆமாம், பிரகாஷ் சாரோட ஃபுல் நேம் கார்த்திக் பிரகாஷ் தான். நான் பார்த்துருக்கனே, படிச்சிருக்கனே. ஆனால் இந்த கார்த்திக் தான் அந்த கார்த்திக் பிரகாஷா இருப்பாருன்னு கனவுல கூட இமேஜின் பண்ண முடியாத கேரக்டர்மா 2 பேரும். கார்த்திக் கேரக்டர் எங்க, பிரகாஷ் சார் கேரக்டர் எங்க? கார்த்தியோட ஒர்க் எப்படி, பிரகாஷ் சாரோட ஒர்க் எப்படி வேற வேற லெவல் 2மே. இது தர லோக்கல், அது ஹைஃபையே. அப்புறம் எப்படிமா ஒன்னாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம். ஒர்க் வைஸ் அவர் கரெக்டாக தான் இருந்தார். எந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணலன்னு நீங்கள் அவரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. என்கிட்ட ஒர்க் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணாப்ல. நான் குறை சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணாப்ல. மேம், நீங்கள் அதே கண்ணோட்டத்தோட அவரை பார்த்துட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவர் இன்டெலிஜென்ட்டாக தான் ஒர்க் பண்ணார், ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணார். சொல்லப்போனால் அவர் ஒர்க் பண்ணுற விதம், அவர் பேசின விதம், இதெல்லாம் வச்சு தான் அவர் தான் பிரகாஷ் சார்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நாள் போய் அவர்கிட்ட கேட்டேன். கேட்டியா? அப்போ அவரா சொல்லலை, நீ அதை கண்டுபிடிச்சியா? ஆமா மேம், நானே தான் கண்டுபிடிச்சேன். அவரா வந்தா என்கிட்ட சொன்னாரு நான் தான் பிரகாஷ்னு. கண்டுபிடிக்கிற அளவுக்கு க்ளூலாம் கொடுத்தாரா? நிறையவே கொடுத்தாரு மேம், அதனால தான் நானே கண்டுபிடிச்சேன். கார்த்தின்ற கேரக்டரை திட்டுறதுல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார்த்தின்ற கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நோட் பண்ணாம விட்டுட்டேனே. நான்லாம் ஒரு மேனேஜரா மேம்? உங்களுக்கு என்ன மேனேஜரா? உங்க ஒர்க்கை கரெக்டாக தான் பண்றீங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கர் மேம் நீங்க. கிழிச்சேன், நீனே சொல்லிக்க பெருமையா மேனேஜரை பத்தி. எனக்கே என்ன நினைச்சா கண்ணாடி முன்னாடி போய் நின்று என்னென்னவோ பண்ணணும்னு தோணுதே. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அது எப்படி இல்ல, கார்த்திகோட டோனே வேற மாதிரி இருக்கும். கார்த்திக் சாரோட டோனே வேற மாதிரி இருக்கும். பிரகாஷ் சாரோட டோனே வேற மாதிரி இருக்கும். அவர் பேசுறதே ஒரு ஸ்டைலா இருக்குமே. இல்ல, கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் எங்கேயும் இல்லையே. நினைச்சு பாக்குறேனே, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போலயே.
ஏன் நந்தினி, ஒருவேளை நீயும் தப்பா தான் கெஸ் பண்ணியிருந்திருப்பியோ? கார்த்திக் பிரகாஷா இருக்க முடியாது. ரோஹித் சார் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கார்த்தி நல்லா நடிப்பான்றதுக்காக கார்த்தியை வேஷம் போட்டு வந்து நடிக்க சொல்லியிருப்பாரோ? இன்னமும் நீங்க நம்பலாம்? இல்ல நந்தினி, நம்புற மாதிரி ஒரு இடம் கூட இல்லையே. கார்த்திக் பிரகாஷ் எங்க? ஏணி வச்சா கூட எட்டாதுமா. மேம், நீங்க சொல்ற மாதிரி பேசுற மாடுலேஷன்ல வேற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குல்ல மேம். ஆக்டிவிட்டீஸ் சொல்லுண்ணே. என்னால் அதை தான் இன்னும் ஏற்றுக்க முடியல. நீயே சொல்ல. இந்த கார்த்தியா வரும்பொழுது அந்த ட்ரெஸ் மாடுலேஷனில் பார்த்திருக்கியா? ஐயோ, பார்த்துருக்கனே. எத்தனை நாள் என்கிட்டே திட்டு வாங்கியிருப்பாப்ல. பேண்ட் ஒழுங்கா போடல, சட்டை ஒழுங்கா போடல, டக்கின் பண்ணல. இந்த சைக்கிளில் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம். எவ்வளோ அனுபவிச்சிருந்திருப்போம் தெரியுமா? கேவலமா ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த நடக்கிறத பார்க்கணுமே. அவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டு ஒருத்தவங்களையும் கிண்டல் பண்றது என்ன, சைட் அடிக்கிறது என்ன, எல்லாம் பண்றது என்ன, அப்படி வருவாருமா. ஆனா இப்போ கார்த்திக் பிரகாஷ் அப்படி வரும்பொழுது அந்த கோட்டுக்கும் அந்த ஸ்டைல் நடைக்கும் அந்த பார்வைக்கும் சம்பந்தம் இருக்கா நந்தினி? யோசிச்சு பாரு நந்தினி, நியாயமா பேசுவோம். கார்த்திக் பிரகாஷ் நடைக்கும் கார்த்திக் ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ வந்திருக்கிற கார்த்திக் பிரகாஷ் ட்ரெஸ்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் சம்பந்தம் இருக்காமா? ஐயோ, என்னை இப்படி புலம்ப விட்டாங்களே. கொஞ்சம் நஞ்சமா திட்டி வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச மாடுலேஷன்லாம் யூஸ் பண்ணி திட்டி வச்சிருக்கேனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பவே நினைச்சேன் உன்னை திட்டும்போது ஃபோன் அடிப்பாரு, டீமை திட்டும்போது ஃபோன் அடிப்பாரு, நான் ஏதாவது ஒர்க் பண்றதை பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாரு. அப்பெல்லாம் தெரியாம போச்சு. ஆமா, இந்த ஃபோன் கால் எங்க நின்றுட்டு பேசினாரு? யூஸ் பண்ணாம ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குல்ல மேம், அங்க ஆமா, அந்த ரூம்குள்ள அடிக்கடி போயிட்டு வந்து கூட என்கிட்ட திட்டு வாங்குவானே. ஏன்டா அந்த ரூம்குள்ள போறேன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தானா? ஐயோ, இந்த வாடா போடான்ற ஹேபிட்டை வேற மாத்த முடியலையே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ பாவம். மேடம், நீங்களாச்சும் இவ்வளோ நாள் திட்டினீங்க, இன்னைக்கு எந்த சம்பவமும் பண்ணல. ஆனா நான் இப்போ 1/2 ஹவருக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் பண்ணேன் மேம். பாபு சார், நீங்களா? ஆமா நந்தினி மேம், இங்க நின்று அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு பிரச்சனையா. ஆமா, நானும் பார்த்தனே. பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அங்க நின்றுட்டு இருந்தாரு, நோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ, இந்த புள்ள இந்த அளவுக்கு நோட் பண்ணி வச்சிருந்திருக்கே. நம்ம மேனேஜரா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்படி அவர் நிற்கும் பொழுதுதான் நான் வந்து பெரிய இவனாட்ட நின்று பார்க்குறேன். உனக்குலாம் என்னடா தகுதி இருக்குங்க, நின்று அந்த பிரச்சனையை பார்க்குற, உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு ஆய விட்டுட்டேன் மேம். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணலன்னு வேலையை விட்டு தூக்கலான்னு தான் இருக்காங்க. சரின்னு கருணையின் அடிப்படையில் வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளோ பெரிய சம்பவம் பார்த்திருக்கீங்க தெரியுமா? ஐயோ, விட்டீங்க போங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை போய் பார்ப்பேன்? ஐயோ நந்தினி, சீரியஸா நந்தினி, யோசிச்சு பாருங்களேன். ஹாய் மீரா அப்படின்னு அவர் சொல்ற டோனு எப்படி இருக்கும் தெரியுமா? கார்த்தி மீரா மேடம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் தெரியுமா? புரியுது மேம், ஆனா உண்மை தானே. ஐயோ நந்தினி, அதுவும் ஹாய் மீரா, ஹாப்பி மார்னிங், என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கேட்டதெல்லாம் இந்த மண்டைக்குள்ளே ஓடுது. பவித்ரா, நான் போய் ஒர்க் பார்க்குறேன் மேம். ஹாய் சார். ஹாய், எல்லாரும் சொல்ற மாதிரி. யா சார், ஐ எம் கார்த்திக் பிரகாஷ், ஒன் ஆஃப் த ஓனர் இன் திஸ் கம்பெனி. ப்ராப்ளம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? யா சார், ஐ நோ த ப்ராப்ளம். மை பிரதர் யூஸ்ட் மை சிக்னேச்சர், ரைட்? However, I want to clarify that he did not misuse, okay? I was working with him from behind the scenes and that he needed my own signature, okay? இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஓய், ஏன் உங்களால் பிலீவ் பண்ண முடியல? எனக்கு புரியல சார். சம்மந்தப்பட்ட பர்சன் நேரில் வரணும்னு சொன்னீங்க. ஸோ நான் நேரில் வந்துட்டேன். அது என்னோட சிக்னேச்சர் தானே நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இதில் என்ன விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஹேய், நிறைய கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். என்ன கேஸ் கொடுத்தது நானு, நீ வந்துட்டன்றதுக்காக அப்படியே அசால்ட்டா விட்டுற முடியுமா? மிஸ்டர் வேதாச்சலம், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஓகேவா? ஸோ நம்மளோட பஞ்சாயத்தை நீட் அண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் டிஎஸ்பிக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அவருக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கிளம்பி போயிட்டே இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து நம்ம பஞ்சாயத்தை நீட் அண்ட் கிளீனா பண்ணலாம், ஓகே? ஏய், உங்க அண்ணனை கூப்பிட்டு தான் டிஎஸ்பி போவாருன்னா நீ நேர்ல வந்துட்டன்றதுக்காக நீ போட்டதுதான் அந்த கையெழுத்துன்னு ஒத்துக்கலாம் முடியாது. நீனும் உன் அண்ணனை சேர்ந்து ஃபோர்ஜரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நீங்க சொல்லக்கூடாது தலைவா, புரியுதுங்களா உங்களுக்கு? நானும் டீசெண்டா பேசணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா நீங்க என்ன டீசெண்டா பேச விட மாட்டீங்க போலயே. ஓகே சார், அவர் ப்ராப்ளமா நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆன்சர் சொல்றதுக்கு ரெடி. சார், என் தம்பி நேர்ல வரணும்னு சொன்னீங்க. ஜஸ்ட் வீடியோ கால் பண்ணா கூட போதும்னு சொன்னீங்க. இப்போ நீங்க கொஷின் கேட்கறது? ப்ரோ வெயிட் ப்ரோ, ஒரு கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ராப்பராக அவர் விசாரிக்க வேணாமா? அவர் சைடு அவர் ப்ராப்ளம், ஸோ விசாரிக்கட்டும். பதில் சொல்றதுக்கு உன் தம்பி ரெடி தானே? இல்ல ரோஹித், கேஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணணும்ல. ஓகே சார், யூ கேரி ஆன். உங்க அண்ணன் உங்களோட சிக்னேச்சரை போட்டதா தான் கேஸ் வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து இப்போ இது என்னோட கையெழுத்துன்னு சொல்றீங்க. இது சட்டப்படி சொல்லணும் அப்படின்னா நான் இதை செக் பண்ணணும். யூ மீன் ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ், ரைட்? எஸ் மிஸ்டர் பிரகாஷ், ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணல அப்படின்னா உங்க அண்ணன் மேல இருக்கிற கேஸை நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ண முடியாது. சார், என் கையெழுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுமா? தோ இங்கே பேப்பரும் பேனாவும் இருக்குது. இப்போவே நான் என்னோட சிக்னேச்சர் பண்ணுறேன். எங்கேருந்தோ நான் சைன் போட்டேன்னு மிஸ்டர் வேதாச்சலம் சொன்னார். இப்போது அவர் முன்னாடியே நான் சைன் போட்டு காட்டுறேன். வேணும்னா சைனை செக் பண்ணிக்க சொல்கிறீங்களா? இல்ல நான் நம்ப மாட்டேன். இப்போ நீ கையெழுத்து போட்டுட்டன்றதுக்காக அது உன்னோட கையெழுத்துன்னு என்னால் எப்படி நம்ப முடியும்? ஸோ நீங்கள் கேட்கலாம், பட் நான் இப்போ போட்ட சிக்னேச்சரும் அவருக்கு ப்ராஜெக்டில் போட்டிருக்கிற சிக்னேச்சரையும் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணாலும் சேம் அது என்னோட சைன் தான்றது தான் ப்ரூஃப் ஆக போகுது. அதையும் தாண்டி நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன சார் நியாயம்? நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி இருந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எந்தெந்த ப்ராஜெக்டில் இப்படிலாம் கையெழுத்து போட்டுன்னு மொத்த டீட்டெயில்ஸையும் அடிக்க வைக்கட்டுமா? ஐ எம் ஆல்சோ ரெடி சார், பட் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அவ்வளோதான் நான் இந்த இடத்துல சொல்கிற விஷயம். ஓகே, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சார், இது ஒரு சின்ன விஷயம். நீங்கள் அனலைஸ் பண்ணால் கூட 2 கையெழுத்துமே என்னோடது தான் அப்படின்னு ப்ரூஃப் ஆகிடும். பட் கேஸ் தேவையில்லாமல் ஃபைல் ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் தானே சார்? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு ஒரு ஆன்சர் பண்றீங்களா? யா சார், வித் மை ப்ளஷர். இவ்வளோ நாள் பேக்கப்ல இருந்தீங்க. இப்போ உங்க அண்ணன் மேல கேஸ் வந்த உடனே வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன? நீங்க நினைச்சிருந்தா வீடியோ கால் வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல ப்ரூஃப் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க நேர்ல வந்ததுக்கான ரீசன்? ஜஸ்ட் சிம்பிள் சார். அதுக்கு என்ன சார், ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லிட்டா போச்சு. அதாவது சார், காட்டில் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு, பட் காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தான் நம்ம ராஜான்னு சொல்றோம். அதே போல பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னா நாங்கள் 3 பேருமே காரணம். இலக்கியா, கார்த்தி, ரோஹித். பட் சிங்கம் என் அண்ணன் தான். சிங்கமா என் அண்ணன் இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல சிங்கத்தை ஏமாத்துறதுக்கு நரி வரும்ல சார். சிங்கத்துக்கு எப்பயுமே வேட்டையாடி தான் சார் பழக்கம் இருக்கு. ஸோ அதனால சிங்கம் நரிய வேட்டை மட்டும்தான் ஆடும். நரி போடுற பிளானை உடைக்க தெரியாது. நரி மிஸ்டர் வேதாச்சலம். அந்த நரி என் அண்ணனை அடிக்க பார்த்தப்போ நான் பின்னாடி இருந்து தடுத்தேன். ஆனா இப்போ என் அண்ணன் கையை பிடிச்சி இழுக்க பாக்குது. அதனால தான் நேர்ல வந்து அந்த நரியோட காலை உடைக்கலான்னு இருக்கேன். ஹேய் சார், கையெழுத்து என்னோடது, கம்பெனி எங்களோடது, எங்க அண்ணன் என்னோட உயிர். இவரை தொடணும்னா என்னை தாண்டி போகணும். அண்ணாவுக்கு ப்ராப்ளம் வந்தப்பெல்லாம் நான் பேக்கப்ல இருந்து தடுத்தேன்டா. பட் இப்போ வந்திருக்கிற ப்ராப்ளம் நான் நேரில் வந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு தெரிஞ்சுதா சார் நான் நேரில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவர் கொடுத்த கேஸை எடுத்துட்டீங்க, விசாரிக்கிறீங்க, தப்பு இல்லை, விசாரிங்க. பட் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் அண்ணன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. சம்மந்தப்பட்டப்பனா நேரில் வந்துட்டேன். நீங்கள் சொன்னால் இந்த இடத்துல 1,00,000 தடவை கூட சேம் சிக்னேச்சரை போடுறதுக்கு நான் ரெடி தான். நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க. மற்றபடி என் அண்ணன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறத என்னால் அனுமதிக்க முடியாது. சார், கேஸ் கொடுத்தது நானு. சோ இப்போ இந்த கேஸை நீங்க எடுத்துதான் ஆகணும். தம்பி வந்துட்டாருன்றதுக்காகலாம் நீங்க கேஸை கேன்சல் பண்ண முடியாது. என்னதான் ஒரு சைன் போட்டு கொடுத்தாலும் 2 சைனும் ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு நீங்க தானே சார் ஃபைனல் முடிவு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இவன் இப்போ வந்து கையெழுத்து போட்டுட்டான்றதுனால கேஸ் இந்த இடத்துலயே நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடுவீங்களா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். அவங்க அண்ணன் தான் ஃபோர்ஜரி பண்ணிருக்கான். ஒரே மாதிரி கையெழுத்து வேணா இருக்கலாம், ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா ரோஹித் தான் சார் இவரோட சைனை போட்டிருக்கணும். அதை நான் நம்புறேன். அதனால மிஸ்டர் ரோஹித் பிரகாஷை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் கோர்ட்ல வந்து ப்ரூஃப் பண்ணி அவங்க அண்ணனை வெளியில எடுக்கட்டும். அவசரப்படாதீங்க மிஸ்டர் வேதாச்சலம். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்.
போர்ஜரி கையெழுத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஒரு கம்பெனியோட ஓனர் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்க. இப்போ நான் நேர்ல வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டேன். இது என்னோட கையெழுத்து தானே. ஆனா நீங்க நம்புற மாதிரி இல்ல. உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, உங்க பஞ்சாயத்து படியே வச்சுப்போம். ஒரு மரியாதைக்குரிய பிசினஸ்மேன், அதாவது சொசைட்டில இவ்வளோ பெரிய பிசினஸ்மேனா இருக்காரு, த யங்கஸ்ட் பிசினஸ்மேன் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். அவரை அரெஸ்ட் பண்ண தூண்டுறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? ஓகே சார், அவரை விடுங்க, நம்ம பேசலாம். உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஓகே சார், இவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் என் அண்ணாவை. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல வந்து என் அண்ணா போட்ட கையெழுத்து அது கிடையாது, நான் போட்ட கையெழுத்து தான் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன். ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் மிஸ்டர் வேதாச்சலம் மேல நான் 2 கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவதூறு வழக்கு. த செகண்ட் ஒன் தவறான உள்நோக்கத்துடன் வழக்கு தொடுத்தார். இந்த 2 கேஸை நான் அவர் மேல ஃபைல் பண்ணா இதோட ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்றத அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? பாருங்க மிஸ்டர் வேதாச்சலம் சார், நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் விசாரிக்கிறதுக்கு வந்தேன். விசாரிச்சிட்டேன், உங்க கண்ணு முன்னாடியே தான் விசாரிச்சிருக்கேன். மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நான் தான் அந்த சிக்னேச்சரை போட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் கேஸ் சும்மா விடல. அவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ எல்லா கொஸ்டினையும் தான் கேட்டிருக்கேன். ஆனா அவர் கொடுத்த கிளாரிபிகேஷனை நீங்க நம்புற மாதிரி தெரியல. ரோஹித் பிரகாஷை அரெஸ்ட் பண்ணியே தீரணும்ன்றது உங்களோட குறிக்கோளா இருக்கு. மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் சொல்ற மாதிரி இப்போ மிஸ்டர் பிரகாஷ் நேர்ல வந்து அது அவரோட கையெழுத்து தான் சொல்லிட்டாரு, ப்ரூவ் பண்ணவும் செய்யறாரு. ஆனா நீங்க ரோஹித் அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடலாம், அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா மிஸ்டர் பிரகாஷ் சொல்ற மாதிரி கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு சோ ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணி அது மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷோட சிக்னேச்சர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க சார். ஒருத்தர் மேல தப்புன்னு தெரிஞ்சு பொய் வழக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா செக்ஷன் 211 IPC படி உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். நெக்ஸ்ட் ரோஹித் பிரகாஷ் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவரோட கம்பெனி நேம் டோட்டலா டேமேஜ் ஆகும். ஸோ மிஸ்டர் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியை நீங்க அசிங்கப்படுத்துறதுக்காக பல கோடி ரூபாய் நஷ்டஈடு கட்ட வேண்டியது இருக்கும். மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் அவரோட சிக்னேச்சரை இங்க போட்டு காட்டுறதுக்கு ரெடி தான், அனலைஸ் பண்றதுக்கு ரெடி தான். சொல்ற எதையுமே காதுல வாங்காம உங்க பேச்சை மட்டுமே கேட்டுட்டு நான் அரெஸ்ட் பண்ண அப்படின்னா என்னையும் மேல் இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க சார். தேவையில்லாம அது எனக்கும் பிரச்சனை. இப்போ நீங்க தான் சொல்லணும், இந்த கேஸை மேற்கொண்டு நான் எடுத்துட்டு போகணுமா இல்ல விசாரிச்சது போதுமான்னு. எப்படி மிஸ்டர் வேதாச்சலம், கேஸை க்ளோஸ் பண்ணலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் த குட். ஓகே ரோஹித், கேஸ் க்ளோஸ். உங்க மேல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ரோஹித். ஸோ இந்த வயசுல நீங்க சாதிச்சு நிக்கிறது தான் பிசினஸ் மேனா, அது யங்கஸ்ட் பிசினஸ் மேனா இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு தான் காரணத்தை கண்டுபிடிச்சேன். எல்லாரும் பார்க்குற பார்வைக்கு வேணா அவன் என் தம்பின்னு தெரியலாம் சார். ஆனா எனக்கு எல்லாமே என் தம்பி தான். ஒரு டைமும் என்னோட சக்சஸ்க்கு பின்னாடி என் தம்பி மட்டும்தான் இருக்கான். என் பேக்கப்ல இருக்கிற என்னோட முதுகெலும்பு அவன் தான் சார். கோடிக்கணக்கான ரூபா இருந்தா ஒரு கம்பெனி உருவாக்கலாம் சார். ஆனா உயிரியே கொடுக்கறதுக்கு ஒரு தம்பி இருந்தா மட்டும்தான் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். தோல் கொடுக்கறதுக்கு தோழன் வேணும், துணையா நிக்கிறதுக்கு ஒரு தம்பி வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு 2த்தையுமே கடவுள் கொடுத்துருக்காரு சார். என் லைஃப்ல தோல் கொடுக்கறதுக்கு சஞ்சயும் இருக்கான், துணையா நிக்கிறதுக்கு கார்த்திக் பிரகாஷும் இருக்கான். மிஸ்டர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நேர்ல பார்த்திருப்பீங்க. என் தம்பி பின்னாடி இருந்த வரைக்கும் நான் ஒரு பிசினஸ் மேனா ஜெயிச்சுட்டு தான் இருந்தேன். அவன் பின்னாடி இருந்தப்பவே நான் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இப்போ அவன் நேரில் வந்து நின்றுருக்கான், தில்லா நின்றுருக்கான், என்னை தாண்டி என் அண்ணன் தொட்டுப்பாருன்னு சொல்லியிருக்கான். நான் உங்களை பழிவாங்க நினைக்க மாட்டேன் சார். ஏன்னா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. என் தம்பி என் முன்னாடி நிற்கணும், ஸோ அவனை நான் அழகு பார்க்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் ஒளிஞ்சிட்டே தான் இருந்தான். நீங்கள் தான் சார் அவனை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. அதனால எப்போவும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் உங்களை பழி வாங்க மாட்டேன். ஆனால் அவன் உங்களை சும்மா விட மாட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்த சீனோட எண்டு பாயிண்ட் அவன் தான். எனிவே சார், இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உடனே எடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு போகாமல் நிதானமாக விசாரிச்சிங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே ரோஹித், இன்னொரு நாள் உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அப்புறம் தோல் கொடுப்பான் தோழன்னு சொன்னீங்க. ஸோ அவர் எங்களுக்கும் தேவைப்படுறாரு, எப்போ அனுப்புவீங்க? கூடிய சீக்கிரம் சார், அதுக்கான நேரமும் வரதானே போகுது. வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ஓகே ரோஹித், ஐம் லீவ் இட். நம்மளோட எதிரியா இருந்தாலும் நம்ம ஆஃபீஸை தேடி வந்துட்டாரு. இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு உட்காராமலே பேசிட்டாரு. வயசானவர், சுகர் பேஷண்ட்டு, மயக்கம் அடிச்சு விழுந்துட போறாரு. அதனால உட்கார வச்சு நிதானமா பேசி அனுப்புன. மிஸ்டர் வேதாச்சலம் வட்டா, இதுக்கப்புறம் பஞ்சாயத்து என் தம்பி பண்ணுவாப்புல, உட்காந்து கேட்டுட்டு போங்கண்ணா.
ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லேன். இரு இலக்கியம்மா, உட்காரட்டும் ஒரு ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் பி சீட்டட் சார். எங்க அண்ணன் சொன்னா நான் எந்த வார்த்தையுமே மீற மாட்டேன். உங்களை உட்கார வச்சு தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதனால உட்காருங்க. சஞ்சய் ப்ரோ. யோ ஏயா வீணா வந்து மாட்டினா முடிஞ்சிருச்சாலாம்? என்னடா ஓவரா பில்டப்லாம் பண்றீங்க? ஏயா வேற வேலை வெட்டியே இல்லைன்னு காலைல ஏன் எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்க? ஆனா எங்களுக்குலாம் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அதுவும் நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலையில இருந்தேன் தெரியுமா? உன்ன அதுக்குன்னு எனக்கு கோவம் வந்து பாத்துக்கா. ஏன் ப்ரோ கீர்த்தனா ஏதாவது ஓகே சொல்லிட்டாளா? அது யார் கீர்த்தனா? கெட்டப் மாறினாலும் கேரக்டர் மாறாது என்ன? சீ வாய முடிட்டு வேலைய பாரு. ஆனா எனக்கு தெரியணும் யார் ப்ரோ கீர்த்தனா? எனக்கு தெரிஞ்சு உங்க லைஃப்ல பொண்ணா? உங்களுக்கு பொண்ணுன்ற வார்த்தையே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பேர்லாம் இருக்கா? ஆனாமா உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. இத பத்தி கேட்காதன்னா? ஏன் ப்ரோ உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நான் சந்தோஷம் தானே பட போறேன். நடந்தா சந்தோஷப்படலாம். எங்க இவனுங்க கூட இருக்கும்பொழுது நடக்க விட்டுருவானுங்களா? அதுவும் உண்மைதான். டேய் என்னடா பண்றீங்க? ஐயோ வில்லன் சார மறந்தாச்சு. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற? என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க எதை டிஸ்கஸ் பண்றீங்க? ஏயா நாங்களே இப்பதான் ஏதோ பர்சனல் மேட்டரா டிஸ்கஸ் பண்ண போனோம். அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ற? அஞ்சய் ப்ரோ வாழ்க்கையிலலாம் பொண்ணு வரது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி அவர் ஒரு பேரை சொல்லும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சத்யா வேணாமா? சரி ஓகே நீங்க டென்ஷன் ஆவறீங்க. உங்க மேட்டருக்கே வருவோம். அதாவது நீங்க தான் பின்னாடி இருக்கீங்கன்னு தெரியாம உங்ககிட்ட நான் டாக்குமெண்ட் சைன் பண்ணது ப்ராஜெக்ட் விஷயமா தப்பு தான். அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு கேப்ல நான் ஏமாந்த நேரத்துல எவனோ ஒருத்தன் சைன் வாங்கியிருக்கான். இது என்னோட மிஸ்டேக் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தப்பு பண்ணிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பிரதர் மேல கை வச்சா என்ன ஆகுன்றதை நீங்க யோசிச்சிருக்கணும். செகண்ட் திங், என் பிரதருக்கு பேக்கப்ல நான் ஏன் இருந்தன்றதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். என் பிரதர் சொன்ன மாதிரியே தான் நான் பேக்கப்ல இருக்கும்போது என் ப்ரோ எந்த இடத்துலையும் தூத்து போக விட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களே, இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராப்ளம் பண்ணாலே என் ப்ரோவுக்கு எதிராக நான் வேற மாதிரி சம்பவம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ என் ப்ரோவை நேருக்கு நேரு நிற்க வச்சு அதுவும் இந்த ஆஃபீஸ்க்குள்ள போலீஸை கூப்பிட்டு வந்து நிறுத்தினதுக்கு உன்னை நான் சும்மா விட போகிறது கிடையாது. ப்ரோ டோருக்கு லேப்டாப்பு இல்லைக்கா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. மாமா ஒரு விஷயம் யோசிக்கிறேன். நானும் அதையே தான் மாமா யோசிக்கிறேன். ஏய் வானா, அது நீ கம்பெனி உள்ள வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ நார்மலா வந்திருந்தாலே நாங்க சம்பவம் பண்ணுவோம். போலீஸ் வேற கூப்பிட்டு வந்திருக்க, சும்மா விடுவோமா? நீ சொல்லுமா. மாமா இந்த ஆளு நம்ம கிட்ட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும். என்ன ஒரு 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போனா போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ் மிஸ்டர் வேதாச்சலம், ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ். ஏய் பர்றா, சவுண்ட்லாம் வரவே கூடாது. இங்க சவுண்டா இருந்தாலும் சரி சங்கா இருந்தாலும் சரி நான் தான் ஊதுவேன். நீ சொல்லு இலக்கியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க கம்பெனி கூட நீங்க ப்ராஜெக்ட் பண்ணதை நான் இந்த செகண்டே கேன்சல் பண்றேன். ஏய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எனக்குமான ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஹாய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சூப்பர்ண்ணே. பேசுவோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியே பேசுவோம். ஆனா நீங்க தான் சொன்னீங்களே 500 கோடி நஷ்டம் வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்ப என்ன இருந்தாலும் எனக்கு சரியான காரணம் வேணும், புரியுதா? சொல்லலாமே. ப்ராஜெக்ட் சுமூகமா போயிட்டு இருக்கும் பொழுது தேவையே இல்லாம வந்து உன்னோட சிக்னேச்சர் தப்பு அப்படின்னு சண்டை போட்டது தப்பு. ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா போகணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்ட 2 பேருமே நம்பிக்கையா இருக்கணும். ஸோ நம்பாத ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க நம்பி ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இந்த ப்ராஜெக்டை நாங்க கேன்சல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டது என் மாமா தான் அப்படின்றது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. என் மாமா இப்ப கூட வெளியில வந்தது அது அவரோட கையெழுத்து தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றது கிடையாது. அந்த கையெழுத்து போட்டதுக்கான வேலை இதுக்கப்புறம் செல்லுபடியாவாதுன்னு சொல்றதுக்கு. ஏய் சைன் பண்ணிருக்கீங்க, அதுபடி ப்ராஜெக்ட்டை முடிச்சுதான் ஆகணும். பார்ட்னரா என்ன மதிக்காம ஒரு பிசினஸ் டீல் பண்ணிருக்கும் போது அதை சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது தப்பு இல்லையா மிஸ்டர் வேதாச்சலம்? என்ன கொஞ்சம் கூட மாத்திக்காம இப்பெல்லாம் நீங்க பண்ணது தப்பு இல்லையா அங்கிள்? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையே நான் ரீசனா வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை இந்த செகண்டே டர்மினேட் பண்றேன்.
Okay, the project is terminated. Then next, it's not just about this one project. And I am make sure every single company you partner with cancel their contract. Hey. I will send clear update in our associate. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? யார் மேல கை வச்சா தெரியுதா? ரோஹித் பிரகாஷ். இந்த செகண்ட்ல இருந்து கார்த்தி மாமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு மாமா. சோ நம்ம கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஃபர்ஸ்ட் மெயில் போணும், தென் அனௌன்ஸ். ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம கூட டை அப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு வர சொல்லு. இந்த கம்பெனி கூட எந்த ஒரு சின்ன கான்ட்ராக்ட் டீல் கூட வச்சிருக்க கூடாதுன்னு. தென் நெக்ஸ்ட் கண்டினியூவா இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில ஒருத்தவங்க டை அப் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆளோட கம்பெனி வாசல கூட மிதிச்சிருக்க கூடாதுன்னு. அதே போல இப்போ நம்ம கூட டை அப்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஆள் கூட ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருந்தா அத இமிடியேட்டா கேன்சல் பண்ணணும்னு சொல்லு. ஏய் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உன் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணலாம். மொத்த பேரும் என் கூட வச்சிருக்கிற ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணனும்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி வரும், புரியுதா? போய் பிச்சை எடு. எங்க கம்பெனி கூட 500 கோடி ரூபாய்க்கு தான் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன். சோ 500 கோடி ரூபாய் ஒரு நஷ்டமே இல்ல அப்படின்னு சொன்னல. உனக்கு அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். நீ கைய வச்சது யார் மேல தெரியுமா? என் மாமா மேல. பிரகாஷ் மாமா சொன்ன மாதிரி ரோஹித் மாமா ஒரு பார்வை பார்த்தாலே நாங்க விட மாட்டோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆபீஸ்க்குள்ள போலீஸை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டல, அப்ப பனிஷ்மெண்ட் இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். என் கம்பெனி கூட வச்சிருந்த 500 கோடி ரூபாய் நஷ்டமானா மட்டும்தான் உன்னால ஈக்குவல் பண்ண முடியும். நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கிற எல்லா கம்பெனியும் உன்னோட ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணா அந்த அடியை நீ எப்படி தாங்குறன்னு நாங்க பார்க்கணும். அந்த அடியை தான் உனக்கு குட்டுப்பமே தவிர இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உனக்கு தரற அளவுக்கு நாங்க ஒன்றும் உன்ன மாதிரி முட்டாளுங்க கிடையாது. மெயில் ஷேர் பண்ணுமாமா. ஏய் மானா தொலைச்சு கட்டிடுவேன் இந்த வெள்ளப்படா. இதுக்கப்புறம் எனக்கு இவனுங்க 2 பேரை விட நீ தான் முத எதிரி. நான் தானே என் பிரகாஷ் மாமாவை தாண்டி என்னையும் தொட முடியாது, என் ரோஹித் மாமாவையும் தொட முடியாது. அதே போல என்ன தாண்டி எந்த பிசினஸ் டீல்லையும் என் பிரகாஷ் மாமாவையும் ஜெயிக்க முடியாது, ரோஹித் மாமாவையும் ஜெயிக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பாரு படா. என்ன இல்ல என்ன மிஞ்சிருவ போல என் ப்ரோ மேல வச்சிருக்கிற பாசத்துல. அதெல்லாம் இருக்கட்டும், வெளியில வந்துட்டியே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா எந்த சண்டை வந்தாலும் இதுங்க சண்டை ஓயாதுன்னா. காதல் 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 உன் காதல் இனி தீடும் நரகமா, கண்களில் தோன்றும் நீரில் காட்சியும் மறந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். முடிஞ்சிருச்சு, சோலி முடிஞ்சு போச்சு. ஆமால. ஐயோ அண்ணன் மேல கேஸ் கொடுத்து போலீஸ் ஆபீஸ்க்கு வந்தோடனே பாவம் புள்ள வெளியில வந்துருச்சு, காதல மறந்து போச்சே. அப்பாடி, ஐ எம் ஹாப்பி மாமா, ஐ எம் ஹாப்பி. வெல்கம் டு தி ஆஃபீஸ் மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ். ஏய் என்னடா பண்ண போற? ப்ரோ மாசின்லாம் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க மாசா இருக்க போறீங்களா இல்ல லூஸ் ஆக போறீங்களான்னு தெரியலையா? நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் உந்தன் நெஞ்சை சுட்டு கொண்டாய். பவிக்காகவே காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ அவளை கடந்து போகும் ஓர் நொடிக்காக. ஏய் முடிஞ்சிச்சு மாமா, முடிஞ்சிருச்சு. ஐயோ வேதாச்சலம் வேற போயிட்டாரா? ரோஹித் மாமா உன்னை வெளியில வர வச்சதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிச்சு, நானும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாம விட்டுட்டேனே மாமா, உன் லவ் ஊத்திக்கிட்டதுக்கே. அப்பா ஐ எம் ஹாப்பி, ஐ எம் லீவ் இட் நவ். ப்ரோ ஏப்பா என்னால முடியாது. டேய் புலம்பாதானே, நீ ஆச்சு உன் காதலாச்சு. பவிமா. சொல்லுங்க சார், என்ன வேணும்? சாரா. ஆமா பிரகாஷ் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? இந்த ஸ்டாஃபை பார்க்க கேண்டீன் வரைக்கும் வந்திருக்கீங்க. பவி நான் கார்த்திடி. உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்டேன். பவி அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் வரும் உயிர் காதல் உயிர்
உயிரை தொலைத்தேனது உன்னில்தானோ இது நான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும்